வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெனிலா கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், வெனிலா கேக் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக, இங்கே பாருங்கள் எந்தளவு நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குன்ட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, கேக் நம்ம எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்ட்டு. வாங்க இந்த ஸ்பாஞ்சான கேக்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒன் கேஜி அளவு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். கேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் கேக் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி உள்ளே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேக் வந்து மேலே பொங்கி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஃபுல்லாக வந்து பட்டர் ஷீட்டால் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 5 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண முட்டையை வந்து பீட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்கு வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போது 1 கப் மைதா மாவுக்கு நான் 3/4 கப் அளவு சுகர் எடுத்து அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து முட்டையும் சுகரும் சேர்த்து பீட் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்திரம் வந்து பிடிக்கலை. அதனால் நான் வேறு பாத்திரம் வந்து மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணும் ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக வரும். இதுக்கப்புறமேட்டுக்கு 1/4 கப் அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது வாசனை எதுவுமே இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நல்லா ப்ளஃபியாகவே பீட் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், முட்டை, சுகரு, ஆயில், எசன்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி இங்கே மாதிரி ப்ளஃபியாக பீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மைதா மாவு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சைடாக தான் கலந்து விட்டுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து கலக்கக்கூடாது. இப்படி கலந்திங்க அப்படின்னா கேக் வந்து நல்லா ஸ்பான்சியாக நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நான் 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். பீட்டர் இல்லாமையும் இந்த கேக் வந்து பண்ணலாம். ஆனால் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு கேக்கோட ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் நல்லா ஸ்பான்சியாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுவும் லைட்டாக தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ மாவெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேக்கு கண்டிப்பாக நல்லா ஸ்பான்சியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது நம்ம ரெடி பண்ண இந்த கேக் மிக்ஸரை நம்ம பேட்டரில் ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் ட்ரேயில் இந்த மிக்சிங்கை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த மாதிரி விழுகுதுன்னு. மாவு எல்லாமே சேர்த்தாச்சு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்னதாக கம்பி இல்லாட்டி குச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, டூத்பிக் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. கேக் வந்து நம்ம வந்து ஓவனில் பண்ண போகிறதில்ல, கேஸ் அடுப்பில் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு பேன் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு மூடி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த பேனை வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கேக்கை வந்துட்டு கேக் மாவு வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போது அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 45 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாம். பாருங்க 45 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் வந்து சூப்பராகவே குக் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு டூத்பிக் இருந்துச்சு இல்லை இந்த மாதிரி இந்த சின்ன கம்பி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வரணும். அப்படின்னா கேக் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் வந்து இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் கேக் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. சைடில் வந்துட்டு கத்தி வச்சு லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த பேப்பர்லாம் பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். பாருங்க பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்தாச்சு. எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாகவே கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சொன்னால் இதே மெத்தடில் நீங்கள் கேக் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரியான ஸ்பான்சியான வெனிலா கேக் உங்களுக்கும் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. எந்தளவு நல்லா சாஃப்டாக ஸ்பான்சியாக இருக்குது அப்படின்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.